திருக்குறள் அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் 1. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. பொருள்: அறவாழ்வு மேற்கொண்டோர் சிறப்பையும் செல்வத்தையும் பெறுவர். குறள் 2. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு. அதன் பொருள்: ஒருவருக்கு அறம் செய்வதைக் காட்டிலும் மேலான உயர்ந்த செயல் எதுவும் இல்லை. அதேபோல அறத்தை மறந்து விடுவதை விட கீழான செயலும் எதுவும் இல்லை. குறள் 3. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாய் எல்லாம் செயல். அதன் பொருள்: அறச் செயல்களை தமது தகமைக்கு ஏற்றவாறு இடைவிடாது கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் எல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். குறள் 4. மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. பொருள்: மனதை தூய்மையாக வைத்திருந்து ஆர்ப்பாட்டம் இன்றி அறம் செய்ய வேண்டும். அதுவே உயர்ந்த செயலாகும். குறள் எண் 5. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அதன் பொருள்: பொறாமை, பேராசை, சினம், வன்சொல் ஆகிய நான்கையும் விலக்கி நடப்பதே சிறந்த அறமாகும். குறள் எண் 6. அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க, மற்று அது பொன்றும் கால் பொன்றா துணை. இதன் பொருள்: பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்காமல் இளைஞர்கள் இளமையிலேயே அறத்தை கடைப்பிடிக்க வேண்டும். ஏனென்றால் அதுவே நமது வயோதிப காலத்தில் பக்க துணையாக என்றும் இருக்கும். குறள் எண் 7. அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இதன் பொருள்: ஒருவரின் வெளித்தோற்றத்தை கொண்டு அவர் செய்த அறத்தை அளவிட முடியாது. ஏனென்றால் வாழ்க்கையின் வேறுபாடுகள் செல்வ செழிப்புகளின் வேறுபாடுகளால் ஏற்படுகின்றன, அற வாழ்க்கையால் அல்ல. குறள் எண் 8. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். இதனுடைய பொருள்: நாள்தோறும் நாம் தொடர்ந்து நன்மையே செய்து வந்தால் அதுவே நம் வாழ்க்கையில் துன்பத்தை தவிர்க்கும் கல்லாகும். குறள் எண் 9. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இதன் பொருள்: அறவழியில் வருகின்ற மகிழ்ச்சிதான் உண்மையான நிலையான இன்பமாகும். தீய வழியில் பெறுவன இன்பம் போல தோன்றினாலும் உண்மையில் இன்பமும் புகழும் இல்லாதன. குறள் எண் 10. செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாலதோறும் பழி. இதன் பொருள்: மனம், மொழி, மெய் மூன்றினாலும் நாம் எப்போதும் செய்ய வேண்டியது அற செயல்களே ஆகும். செய்யாமல் தவிர்க்க வேண்டியது தீய செயல்களாகும். நன்றி, வணக்கம்.